இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் ராய் இயக்கத்தில் இருந்திருக்கிற தேரே இசக் மெயின் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, இந்திய விமானப்படை வீரராக இருக்கும் தனுஷ் கோபக்காரராக இருக்கார். தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தனக்கு மேல் உள்ள அதிகாரிகள் பேச்சையும் கேட்காமல் தன் மனதிற்கு சரி எனப்பட்டதை செய்கிறார். ஆனால் இந்திய விமானப்படை சார்பில் தனுஷின் கோபத்தை கட்டுப்படுத்தி ஒழுக்கமாக பணியாற்ற வேண்டும் என சைக்காலஜி மருத்துவரிடம் கவுன்சிலிங் கிடைக்க உத்தரவுப்படுது. தனுஷுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வர்றாங்க நாயகி கிருத்தி சனோன். இருவரும் சந்திக்கிறாங்க. ஒரு பக்கம் கிருத்தி சனோன் தனது ஆய்வறிக்கை மூலம் வன்முறையான மனிதனை சராசரி மனிதனாக மாற்ற முடியும் என நம்புகிறாங்க. இதற்காக தனுஷிடம் பழகுறாங்க. தனுஷை மாற்றிவிட்டால் ஆய்வறிக்கை நிறைவேறும் என நினைக்கிறாங்க. ஆனால் தனுஷுக்கு கிருத்தி மீது காதல் மலர கிருத்தியோ நீ வேண்டுமானால் காதலித்துக்கொள், நான் அப்படி பார்க்கவில்லை என்றாங்க. ஆனால் காலங்கள் கடக்க இருவருக்கும் இடையே காதல் மலருது. இருந்தாலும் வன்முறையோடு இருக்கும் இப்படி ஒரு மனிதனை கிருத்தியால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனாலும் அது தந்தையை வந்து பார்க்கும்படி தனுஷிடம் சொல்கிறாங்க. அப்போது தனுஷை யூபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டு வரும்படி சவால் விடுறாங்க. அதன் பிறகு தனுஷ் சவாலில் ஜெயிக்கிறாரா, கிருத்தியை கரம் பிடித்தாரா? இதான் அந்த படத்தோட மீதி கதை. சங்கர் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள தனுஷ் மிரட்டி இருக்கிறான்னு சொல்லலாம். எமோஷனல் காட்சிகளில் ராஞ்சனாவை நினைவுபடுத்துகிறாரு. கிருத்தி சனோன் அசத்தல் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. கிருத்தியின் தந்தையாக நடித்துள்ள பிரகாஷ்ராஜ் கண்கலங்க வைக்கிறாரு. ரஞ்சனா படத்தை போல் இப்படத்திலும் இயக்குனர் ஆனந்த் எல் ராய் தனது வழக்கமான காதல் கதையில் பட்டை கிளப்பியிருக்காரு. எமோஷனல் காட்சிகளில் நம்மை கலங்க வச்சிருக்கான்னு சொல்லலாம். அதுவே படத்தின் வெற்றின்னு சொல்லலாம். படத்தின் இரண்டாவது ஹீரோ ஏ.ஆர். ரஹ்மான் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை படத்திற்கு உயிர்னு சொல்லலாம்.